வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஆகஸ்ட் மாத ராசி லக்னம் காம்போ ப்ரெடிக்ஷனை இப்போ டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி கொடுக்குறேன். www.lifehoroscope.in உங்களுக்கு தேவையான சர்வீஸை இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தி அது முதல்ல ரீட் பண்ணிங்க. தொடர்ந்து ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ராசி லக்னம் காம்போவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் இந்த வீடியோ பற்றின இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். இப்போ ஆகஸ்ட் மாத ராசி ராசி லக்னம் பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். ராசி லக்னம் காம்போவில் மேஷம் அண்ட் விருச்சிகத்தை நான் இப்போ கம்பைன் பண்ணுறேன். ஸோ மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள், விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள், உங்கள் இருவருக்குமே ராசிநாதன் வந்து செவ்வாய் தான். ராசிநாதன் வந்து செவ்வாயாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷனில் தொடர்படைந்து நிறைய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்த நேரம். இப்போ ஆகஸ்ட்டில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாயுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, இன்னும் பெட்டராக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஆகஸ்ட் மாதம் அப்படி என்ன தான் நல்லது நடக்கும்? நல்லது நடக்குமா, நடக்காதா? இல்லை இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகுமா? நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மேஷம் விருச்சிகத்துக்கு யோக கிரகங்களுடைய லிஸ்ட் எடுக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், அவரே மேஷ லக்னம் இல்லை விருச்சிக லக்னம் லக்னநாதன். அடுத்தது நம்ம வந்து யோக கிரகமாக மெயின் யாரை பார்க்க போகிறோம்னா குரு தான். குரு பலமாக இருந்தார்னா மேஷம் விருச்சிகத்துக்கு சுபமான பலன்களை கொண்டு வந்துடுவார். மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் பொசிஷன், ஜாப் அண்ட் கரியர் ப்ளஸ் வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃப், ஹெல்த் லைஃப், இதில் குரு தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட், செவ்வாய்க்கு வந்து ஒரு முழுமையான ஆதரவு கொடுக்குற ஒரு பிளானட் வந்து குரு தான். அப்போ அவர் எப்படி இருக்காரு நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தோம்னா குரு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 3rd ஹவுஸில், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 8th ஹவுஸில். அப்போ சில சிரமங்கள் வந்து மேஷம் விருச்சிகத்துக்கு இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்குன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த ராசிக்கு உடையது. இப்போது ஒரு வேளை லக்னங்கள் மாறுவது அப்படின்னு வந்துடுச்சுன்னா சில பலன்களை மாற்றி கொடுக்கும். சரி, வெறும் குரு மட்டும் தானா? இன்னும் சில பிளானட்டரி பொசிஷன்லாம் இல்லை. சூரியனை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். மேஷம் அண்ட் விருச்சிகத்துக்கு சன் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ சூரியனுடைய பொசிஷன் என்ன? ஆகஸ்ட் 16th வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நாட் பேட். ஓரளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு. இல்லை வேலை செய்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது சாதகமாக இருக்கிறதுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துரும். பட் 16th ஆஃப் ஆகஸ்ட் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்படியே 17th ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து இந்த சூரியன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். அப்போது அந்த இடத்துல வந்து அந்த அனுகூலமான பலன்கள்லாம் அப்படியே லைட்டாக மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். ஒர்க்கில் வந்து உங்களோட சீனியர்ஸோட வந்து அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது, பிடிக்காது. அது ஒரு மாதிரியான ஒரு பெயினை கொடுக்குற ஒரு டைமாக தான் நமக்கு தெரியுது. இது சூரியனை பேஸ் பண்ணி. அடுத்தது வந்து உங்களுக்கு மெயின் ரோல் ஏதாவது ப்ளே பண்ணணும்னா ஓரளவுக்காவது ஒரு நியூட்ரல் பிளானட் எடுத்தோம்னா சனி வந்துடும். சனி வக்ரம் அடையிறது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஆதாயம். சனி வக்ரம் அடையிறதுனால என்ன மாதிரியான நன்மைகளை தரும் அப்படின்னா, இந்த சனி வந்து முன்னாடி வந்து நீங்கள் போட்ட பிளான், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி எடுத்தீங்க, அது சரியாக வரலை. பட் இப்போ வந்து அதுக்காக நம்ம முன்னாடி பண்ணோம், கைவிட்டோம், மறுபடியும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது நல்ல நேரமாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இருந்தாலும் மேஷம் விருச்சிகம் உண்மையிலேயே நல்லது நடக்குமா? ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துருமானா அவங்க தசா புக்தியை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா மேஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம். விருச்சிகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4வது பாதம், அதே மாதிரி அனுஷம் 4 பாதங்கள் இருக்கும், கேட்டை, இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து கலந்துருப்பீங்க. இந்த 6 நட்சத்திரங்களை சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது பெட்டர் பிளான் பண்ண முடியுமானா என்ன கேட்டால் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மூமெண்ட்ஸ் தான் தெரியுது. சரி, இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லக்னத்துலேருந்து எடுக்கிறோம். இப்போ லக்னத்துலேருந்து என்ன எடுக்கலாம்? நீங்கள் மேஷராசியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, இல்லை விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னென்ன லக்னமாக இருந்தால் இது கொஞ்சம் பெட்டர் ஆகும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஜாப், ஒரு ஹெல்த்தில், ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில், ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒரு வீடு வாங்கலான்னு ட்ரை பண்ணுறோம், ஒரு வாகனம் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறோம், ஒரு பதவி முயற்சிக்காக எடுக்கிறோம், ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் படிக்கணும். ஸோ வீட்டில் வந்து ஒரு மன அமைதி ஏற்படணும், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சுமூகமாக சாந்தமான நிலையில் அது வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில லக்னங்கள் வந்து நீங்கள் பிறந்திருந்தால் அது உங்கள் ஜனன ஜாதகத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது என்ன மாதிரி ரிசல்ட் தருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மேஷம் விருச்சிக ராசியாக சேர்ந்துருக்கீங்க. அப்போ அதுக்குண்டான பலனை இப்போ ரீட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்துடைய டிரான்சிஷன் இருக்கு இல்லையா,
அந்த ஆகஸ்ட் மாதத்துடைய டிரான்சிஷனில் வந்து ஃபேவராக இருக்கிற சில லக்ன அமைப்புகள் இருக்குது. ஃபேவர்னால் நல்ல ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குற லக்ன அமைப்புகள் இருக்குது. அதில் நம்பர் 1 பொசிஷன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் எடுத்துரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி வக்ரமாக இருந்தாலும் ரிஷபத்துக்கு அது ஃபேவராக நடக்க போகுது. ப்ளஸ் ரிஷபத்துக்கு குரு சுக்கிரன் சேர்ந்து வந்துடும். அண்ட் புதனோட மறுபடியும் சுக்கிரன் வந்து ஒரு 21st அன்னைக்கு வந்து இணைய ஆரம்பிச்சிருவார். அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேஷனை கொடுக்கும். ப்ளஸ் வந்து செவ்வாயோடைய பொசிஷனும் ஃபேவராக இருக்குது. இப்போ இது எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது சூரியன் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஆகுது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கெடு தோஷம் இல்லாத ஒரு டைமில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இப்போ ஃப்ரேம் ஆயிருக்கு. அதனால் நினைக்கிற விஷயம், முயற்சி எடுக்கிற விஷயம், ஒரு வேளை அது ஒரு வேலை விஷயமா இருக்குது, பொருளாதார சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு வீடு விஷயமா இருக்குது, ஒரு பயணம், ஒரு புது முயற்சி, ஒரு சின்ன முதலீடு, ஒரு வாகனங்களை மாற்றுறதை பற்றின சிந்தனை, இல்லை நீங்கள் ஒரு மாணவராக இருந்து ஒரு எக்ஸாம் பிளான் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சம்திங் ஏதோ லேர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சிருந்ததுன்னா ஒரு சிலருக்கு அந்த தசாபுத்தி காலங்களால் சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம். அதுவும் மேஷம் விருச்சிக ராசியை சேர்ந்துருந்தீங்கன்னா, அப்போ ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வந்துரும்ன்றதை நான் சொல்கிறேன். இது ரிஷபத்துக்கு பொருந்தும். வேறு ஏதாவது லக்னத்தில் பிறந்திருந்தால் இதில் இன்னும் ஃபேவராக இருக்குமானா நான் அப்படியே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். மிதுனம் வந்து ஆவரேஜாக இருக்கும். மிதுன லக்னம் மேஷராசி விருச்சிக ராசியாக இருந்து மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுக்கலாம். ஒரு 50% இல்லை 55 to 60 மேக்ஸிமம் புஷ் பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை கடகமாக இருந்தீங்கன்னா, மேஷராசி விருச்சிக ராசியாக இருந்து கடக லக்னமாக வந்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குமான்னு கேட்டால் 30% கொடுக்கலாம், 30%. ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். சிம்மம் டஃபாக இருக்கும். சிம்ம லக்னமாக வந்துட்டிங்கன்னா டஃபாக இருக்கும். சிம்ம லக்னம் மேஷராசி, சிம்ம லக்னம் விருச்சிக ராசி டஃபாக இருக்கும். கன்னியா லக்னமாக வந்தீங்கன்னா, ஒருவேளை கன்னியா லக்னமாக இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஹெல்த்தை தவிர மீதி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஜாப், மணி, உங்களுடைய ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கணும், ட்ராவல் பண்ணணும், மைக்ரேட் ஆகணும், நிறைய விஷயத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ஹெல்த்தை தவிர. ஏன்னா அது சனி பார்வை இருக்குது. ஒருவேளை கன்னியா லக்னமாக இருந்தீங்கன்னா. துலாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குது. 60% பரவாயில்ல, பாசிட்டிவாக வந்திருக்கு. துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா 60% பாசிட்டிவாக வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து தனுர் லக்னமாக இருந்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுர் லக்னமாக இருந்தால் ஐ கேன் கிவ் 40%, 40% வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மகரம் கும்பம் இந்த லக்னங்களை சனியுடைய லக்னமான மகரம் கும்பம் வந்துட்டிங்கன்னா அது ஃபேவராக இருக்கணும். அதுக்கு 50-50, 50% தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. மீன லக்னம், மேஷ லக்னம் இல்லை விருச்சிக லக்னமாக உங்கள் ராசியான மேஷம் அண்ட் விருச்சிகம் ப்ளஸ் வந்து மீன லக்னமாக வந்தீங்கன்னா இல்லை மேஷ லக்னமாக வந்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னமாக வந்தீங்கன்னா டஃபாக தான் இருக்கும். அப்போது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் யோசித்து பிளான் பண்ணி நம்ம செய்யலாமா வேணாமானா ஃபைனல் என்னென்னா நான் தான் ஒரு வீடியோன்னு சொல்கிறேன். தசா புக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்த்ஸோட பிளானட்டரி பொசிஷன். இப்போ ஜனன ஜாதகத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான தசாபுத்தி கோளாறும் இல்லை, எந்த விதமான அசுப ஸ்தானங்களில் கோள்கள் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொன்னதில் கூட நிறைய பாசிட்டிவ் கூட நடக்கும். அப்போ நீங்கள் அதை தான் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அதுதான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ரிஷப லக்னம், கன்னி, துலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதியெல்லாம் வந்து ஆவரேஜில் லிஸ்ட் எடுத்தோம்னா மகரம் கும்பம் தனுசு கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. மிதுனம் இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சில லக்னங்கள் அப்படின்னு சொன்னோம்னா மேஷம், விருச்சிகம், சிம்மம், மீனம், கடகம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் மாதத்தை திட்டமிடுங்க. ஏற்கனவே இதுக்கு ராசி பலனும் கொடுத்துட்டேன். அதை நீங்கள் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அதையும் அதோட ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. தேவைப்பட்டதுன்னா பார்த்துங்க. ஸோ இது நல்ல முறையில் உங்களுக்கு பயன்படும் நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெனியூனாலும் உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் படிப்பேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைனாலும் என்னால் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி மற்றும் லக்னத்துடைய ஒரு காம்போடைய ப்ரிடிக்ஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்கள். எதையுமே வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் டெய்லி நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 6 months அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா க்ளீனாக உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. நான் அதுக்கு தான் கிளாஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்ஸ் இது எடுத்திருக்கேன். அந்த பேசிக்ஸ் என்னென்னா, ஒரு நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்த ராசியை சேர்ந்துருப்பீங்க, அந்த ராசியோட தன்மை என்ன, லக்னத்தோட தன்மை என்ன, அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும். நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வீடியோ தான் பண்ணியிருக்கேன். எல்லா நட்சத்திரத்துக்கும் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 20 minutes ஒரு வீடியோ இருக்கும் மினிமம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக அது லைஃப் எப்படி ட்ராவல் ஆகணும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க.
அண்ட் தொடர்ந்து இந்த ராசி லக்னமும் அந்த ராசி டிரான்சிஷனை பற்றின வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா பிளானட்டோடைய டிரான்சிட்டும் நான் வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்றேன். ஒரு பிளானட்டோடைய டிரான்சிட் நடந்தாலும் சரி, ரெட்ரோகேட் ஆனாலும் சரி, இல்லை மந்த்லி ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் 50 days ஏர்லியாகவே கொடுக்குறேன். ஏன்னா அடுத்த மாதம் பிளான் பண்ணுறதுக்காக எல்லாமே அட்வான்ஸாக நான் பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வெறும் வீடு மாற்றுறதுனாலே நிறைய ட்ரபுள் கொடுக்கும். அது வந்து வாஸ்துப்படி ஒரு லக் இல்லை, அந்த ஃபேஸிங் லக் இல்லை கூட அது பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து வேலை செய்யும், சொந்த வீடாக இருந்தாலும் வேலை செய்யும். நிறைய பேர் நிறைய டவுட் அது ரிலேட்டாகவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு 22 லெவல் கொடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா அந்த வீடியோ பார்த்தாலே எப்படி வீடு செலக்ட் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து வாடகை வீடை சூஸ் பண்ணுறது, எங்கே பூஜை ரூமை வைக்கிறது. ஏன்னா பூஜை ரூம் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் சாதாரண பலன் நினைக்கலாம், ஒரு ப்ரேயர் ஹால் அப்படிங்கிறது இல்லை ப்ரேயர் ரூம் அப்படிங்கிறது இல்லை சும்மா விளக்கேறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் வச்சா கூட சரி, அதை ஆக்டிவேட் பண்ணும், அந்த வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா தெய்வ அருள் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நமக்கு மேலே ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது. அதோடைய இயக்கம் தான் நம்மளை தினமும் இயக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இயக்கத்துக்குண்டான ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு இடத்த நம்ம கரெக்டாக தேர்வு செஞ்சோம்னா வீட்டில், அதுவே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இதெல்லாம் வாஸ்துவில் நான் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். நிறைய பேர் நிறைய டவுட் இருக்குது, அதில் அதுக்காக கொடுத்துருக்கேன். நியூமராலஜி ஒரு சிலருக்கு பேர் மாற்றுறதுனாலையும் நம்பர்ஸை மாற்றுறதுனாலும் கரெக்டாக அவங்களை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு நம்பர் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை அது கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் அதை தவிர ஜெமாலஜி, ஜெம்ஸ்டோன் வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நீங்கள் ஏன் ஜெம்ஸ்டோனை பற்றி பேசலை, ரெமெடி பற்றி பேசலை, ஏன் வந்து நிறைய ரெமெடி கொடுக்க மாட்டேங்க? சரி, ரெமெடி இது ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கொடுக்குறது. பொதுவாக ஜெம்ஸ்டோன் வந்து ஜென்ரலாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வீடியோவும் இருக்குது. அண்ட் ஜெம்ஸ்டோன் வந்து என்னென்னா, லக்கு வந்து வருமா வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் அது நம்பிக்கையோட முழு ஈடுபாடோட நல்ல குவாலிட்டியான ஒரு கிளியரான கிறிஸ்டல் கிளியரான முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான குவாலிட்டியான எனர்ஜியாக இருக்கிற ஸ்டோன் தான் போடணும். ஸ்டோன் சும்மா போயிட்டு நம்ம வாங்கி நம்ம செஞ்சு போட்டோம்னா அது ரிசல்ட் தருமானா அது தராது. அப்போ அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கணும். அது டச் பண்ணால் ஃபீல் பண்ணலாம். ஸோ சில ப்ராக்டிசஸ் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்டோனோட எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டதுனால அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தரவாக செக் பண்ணி சின்ன சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, முதல் ட்ரையலுக்கு வந்து ஸ்மால் சைஸில் ஸ்டார்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சில பேர் கேட்டது என்னென்னா, சைன் மாற்றினா லைஃப் மாறுமா அப்படின்னு. நிச்சயமாக அது வந்து ஒரு சைன் வந்து ஒரு ஸ்ட்ரோக். அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு கோடு கிழிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் கையெழுத்தை வந்து ஒரு கோடாக கிழித்து எப்படி இழுக்கிறீங்களோ அதுபடி உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கோடை வந்து அப்படி எழுப்பீங்க. அதாவது உங்கள் கையெழுத்து, உங்கள் பேரை நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஸ்டைல் என்னவோ, உங்கள் பிஹேவியர், உங்கள் ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் உங்கள் கையில் வந்து அந்த சைன் வந்து மாறும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் வந்ததுன்னா அது ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. டோட்டலாக நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டாக பண்ணியிருக்கேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை நீங்கள் கீப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதை வேணால் யூடியூப்னு நீங்கள் உள்ளே போய்ட்டு கீப் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் இருந்து ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து சர்வீஸை கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.